ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை. உண்மையான பக்தி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கெங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் இறைவனின் நிலையான இருப்பு சீவர்களின் இதயமாகும். குகேசன் என்ற மறுபெயர் ஈசனுக்கு உண்டு. இறைவனுக்கு சீவர்களின் இதயம் அல்லாது வேறு இல்லம் இல்லை என்று திருமூலர் பேசுகிறார். இவன் இல்லம் அல்லது அவனுக்கு அங்கு இல்லை, அவனுக்கும் வேறு இல்லம் உண்டா அறியின். அவனுக்கு இவன் இல்லம் என்று அறிந்தும் அவனை புறமென்று அரற்றுகின்றாரே. சீவர்களுடைய இதயம் அல்லாது இறைவனுக்கு வேறு வீடு இல்லை, அவனுக்கு வேறு வீடு உண்டா? சீவர்களின் இதயமே அவனுடைய வீடு என்று அறிந்தும் அவனை தனக்கு புறம்பாக பிதற்றுகின்றார்களே மனிதர்கள். இறைவன்தான் சீவனுக்கு அந்நியம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவர்களுடைய இதயத்தையே தன்னுடைய வீடாக அமைத்து கொண்டான். தன்னை உபாசிக்கும் பக்தர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய இதயத்தையே தன் இருப்பிடமாக ஆக்கி கொண்ட கருணை கடல் இறைவன். ஒரு வீட்டில் தன்னுடைய பையனை பற்றி தந்தைக்கு மிகுந்த கவலை. அவன் சரியாக படிப்பதில்லை, மேலும் சின்ன சின்ன திருட்டு பழக்கமுடையவனாக இருந்தான். அவர் பணத்தை எங்கு ஒளித்து வைத்திருந்தாலும் அல்லது வேறு எங்கு ஒளித்து வைத்தாலும் எப்படியாவது கண்டுபிடித்து அந்த பணத்தை திருடி விடுவான். தந்தைக்கு மகனை கண்டிக்க மனமில்லை. என்ன செய்வதென்று யோசித்தார். அவன் அதிகம் பயன்படுத்தாத பொருள் எது அங்கு வைத்துவிட்டால் அவன் எடுக்க மாட்டான் என்று எண்ணி பையனுடைய புத்தகப் பையில் பணத்தை ஒளித்து வைத்தார். பணமும் பத்திரமாக இருந்தது. அவருடைய கவலையும் தீர்ந்தது. அந்த தந்தையைப் போல இறைவனுக்கு தெரியும், மனிதன் கோயில் குளங்கள் என்று உலகமெல்லாம் தேடுவான், ஆனால் தன் உள்ளத்தை மறந்து விடுவான் என்பதை அறிந்து அவன் நிரந்தரமாக தன்னை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதற்காக அவனை காத்தருள அரணாக இதயத்தில் அமர்ந்தான் இறைவன் பகவான் ரமணர். எனவேதான் இறைவனை தனக்கு அந்நியமானவராக மனதில் பாவிப்பதைக் காட்டிலும் அவனே நான் என்று பாவிக்கப்படும் அனன்யமற்ற பாவனையே எல்லாவற்றிலும் உத்தமமாகும் என்று உபதேசிக்கிறார். அந்நிய பாவத்தின் அவநகமாகும் அனன்ய பாவமே உந்தி பெற, அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற. இறைவனை அந்நியமாக பாவிப்பதைக் காட்டிலும் இறைவனே நம் இதயமாக வீற்றிருப்பதால் அவனே நான் என்று அனன்யமாக பாவித்து பக்தி செய்வதே உத்தமமான பக்தியாகும். அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒருவரே. உபாதி உணர்வு மட்டுமே எல்லா ஈசனிடமிருந்தும் சீவனை ஈசனிடமிருந்தும் வேறுபடுத்துகிறது. இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. தன்னை ஈசனிடமிருந்து பிரிக்கும் உபாதி உணர்வை பக்தன் தியாகம் செய்ய வேண்டும். எவன் ஒருவன் கடவுளாகிய தன் சுரூபத்தில் தன்னையே தியாகம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான். பக்தன் தான் யார் என்று விசாரித்து தன்னை இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ண வேண்டும். பகவான் இதை ஒரு உள்ளது 40 பாடலில் விளக்குகிறார். பக்தன் நான் எனுமட்டே பந்தமுத்தி சிந்தனைகள் பக்தனான நானார் என்று தன்னை பார்க்குங்கார் சித்தமாய் நித்தமுக்தன் தான் இருக்க நிற்காதேல் பந்த சிந்தை முத்தி சிந்தை முன் நிற்குமோ மனத்து. பக்தன் நான் என்ற உபாதி உணர்வு இருக்கும் வரையில் மட்டுமே நான் பந்தப்பட்டுள்ளோம், விடுதலைக்கு முயற்சிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் இருக்கும். பக்தன் தன்னை யார் என்று பார்த்தால் அகந்தை உணர்வு மறைந்து நித்தியமாய் முக்தி நிலையில் நிற்பதை உணர்வான். பிறகு பக்தி சிந்தனை முக்தி சிந்தனை மனதில் எழுமோ. நான் பக்தன் என்ற உபாதி உணர்வே பக்தனை பகவானிடமிருந்து பிரிக்கிறது. பக்தன் தன்னை யார் என்று பார்த்தால் அகந்தை கழன்று தானும் பகவானும் ஒன்றே என்று இருப்பதை உணரலாம். திருமூலர் திருமந்திரம் சீவன் சிவன் என இரண்டில்லை என்று பேசுகிறது. சீவன் என சிவன் என வேறில்லை. சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. ஜீவன் தன் உபாதி உணர்வால் தன்னுள் இருக்கும் சிவனை அறிய முடியவில்லை. அவ்வாறு அறிந்தால் சீவனான தானே சிவன் என மாறிவிடுவான். ஒருவனா முன்ன ஒளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. ஓம்
தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.